வணக்கம் உறவுகளை, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சாமன் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வரும். நூடுல்ஸ் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, முக்காப்பதம் வெந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு தட்டையான கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நூடுல்ஸ் ஒன்று போல் வெந்து கிடைக்கும். மைதா நூடுல்ஸை விட இந்த மாதிரி சிறுதானியங்கள் நூடுல்ஸ் இப்போ நிறையாவே வருது. அதை வாங்கி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்றது தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்புவாங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு, நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து நூடுல்ஸை லைட்டாக இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அது உடையணும். இப்போ சரியான பதத்தில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதும் 1 கிளாஸ் நார்மல் வாட்டரை நம்ம அந்த நூடுல்ஸில் ஊற்றிட்டோன்னா அது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது இந்த நூடுல்ஸை ஒரு வடிகட்டி வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடணும். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸ் பாருங்கள், இந்த அளவு தான் வெந்திருக்கணும், ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. இப்போது எல்லா நூடுல்ஸையும் எடுத்தாச்சு. இப்போ இது இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிடட்டும். அடுத்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஒன்று நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் முக்காப்பதம் வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவு வதங்கி வரணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சாஸ்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால உப்பு முதல்ல அளவாக சேர்த்துக்கோங்க. திருப்பி பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நூடுல்ஸை சேர்க்கும் போதே கைகளால் நல்லா உதிர்த்து விட்டு சேர்க்கணும். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப கரண்டி வச்சு அழுத்தி கலரக்கூடாது, மேட்டாப்பில் கலரணும், இல்லைன்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.